இங்க இருக்க எல்லாருமே இப்போ இங்க வந்து உட்கார்ந்துருக்கோம்னா அதுக்கு நிறைய ஜெனரேஷன்ஸ் நிறைய கஷ்டப்பட்டிருக்காங்க, எங்களுக்கு புரியுது. நீங்க என்ன பண்றீங்க ஆக்சுவலா? ஐ அம் டாக்டர் சார். நீங்க டாக்டரா பிராக்டிஸ் பண்றீங்களா? எஸ். அத விடணும் நினைக்கிறீங்களா? ஐ லவ் பீயிங் அ டாக்டர், பட் ஸ்டில் எனக்கு அதை விடணுன்ற தாட் ஏன் வருதுன்றத நான் சொல்றேன். எங்க பிராக்டிஸ் பண்றீங்க? இங்க சென்னை கார்ப்பரேஷன்ல ஒர்க் பண்றேன் சார். கவர்மெண்ட் டாக்டர்? ஆமா. ஆக்சுவலா யூசுவலா அதான் சார், இது ஆக்சுவலா இங்க இருக்கிறவங்க அந்த எக்ஸாக்ட் பாயிண்ட் ஏன் புரிஞ்சுக்கிறேன். பொதுவா கவர்மெண்ட் டாக்டர் ஆன போது ரொம்ப பிரஸ்டீஜா பாப்பாங்க, அது ஆமா நிறைய சார். perks ஆமா இருக்கு. ஆமா, எனக்கு என்னோட ஒர்க் ரொம்ப பிடிக்கும் சார். பீயிங் அ டாக்டர் இஸ் நாட் ஈஸி. ஒரு விமனா எனக்கு என்னோட ஒர்க் பண்ணும்போது நான் 100% அங்கே கொடுத்துட்றேன். வீட்டுக்கு வந்து வீட்டில் 100% கொடுக்கும்போது ஐயோ நான் எங்கேயோ என்னோட பேஷண்ட்ஸை பார்க்கலையோ, எங்கேயோ நான் ஒர்க், ஐயோ நான் இங்கே இருக்கேனே அப்படின்ற, நான் ஃபீட் பண்ணிட்டு இருக்கப்பலேருந்து நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் சார். நைட் டியூட்டி ஐசியூ டியூட்டி போகும்போது கூட என்னோட குழந்தைய நான் ஐசியூவில் பக்கத்தில் ஒரு ரூமில் வச்சுட்டு ஐசியூ டியூட்டி முடிச்சுட்டு ஃபீட் பண்ணிட்டு போய் பண்ணுவேன். ஃபீட் பண்ணும்போதும் எனக்கு ஒரு இதுவும் இருக்காது. அந்த பேஷண்ட்ஸை பார்க்கும்போது ஐயோ நான் என் குழந்தைய விட்டுட்டு வந்துட்டேனேன்ற ஒரு கில்ட் இருக்கும். அந்த டைம்ல எனக்கு எல்லா மென் மேலேயும் ஒரு என்வி வர ஆரம்பிச்சிருச்சு. என்னடா இது, நான் ஒரு ஃபீமேலா இருக்கிறதுனால தானே எனக்கு இந்த மாதிரி இருக்கு. நான் ஒரு மேலா இருந்தா என்னோட குழந்தையும் வளர்ந்துரும், என்னோட கெரியரும் வளரும். ஆனா நான் ஒரு ஃபீமேலா இருக்கிறப்ப என்னோட கெரியர்ல ஒரு தடை வருது எதனால அப்படின்ற தாட் இருந்தது. ரெண்டு சைடுமே ஒரு மாதிரி மதில் மேல் பூனை மாதிரி ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமா இருக்கும் சார். அந்த சிச்சுவேஷன் அவங்க சொல்றது எல்லாமே கரெக்டான பாயிண்ட்ஸ். ஆமா சார், வேலை இல்லைன்னா சொல்லுவாங்க தண்ட சோறுன்னு சொல்லுவாங்க, வேலைக்கு போகலன்னா ஒரு மாதிரி பண்ணுவாங்க, நம்ம கிட்ட ஒரு 4 காசு இல்லைன்னா ஒரு மாதிரி பண்ணுவாங்க. முன்னாடி இருந்த ஜென்ரேஷன்ல அட்லீஸ்ட் உத்தியோகம் புருஷ லட்சணம்னு மட்டும்தான் இருந்தது. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, நீ வேலைக்கு போனாலும் நீ குடும்பத்தை பார்த்துக்காம வேலைக்கு போற, நீ வீட்டில் இருந்தாலும் நீ ஓசி சோறு தண்ட சோறு வீட்டில் இருக்க, இந்த மாதிரி ஆனதுனா வேலைக்கு போனால் அது வேற மாதிரியான சுச்சுவேஷன் சார். இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ரகிள்ஸ் கழிச்சு நமக்கு இந்த பொசிஷனில் நாங்கள் உட்காந்துருக்கிறப்ப இதை விட்டுட்டு வரணும்னு நினைக்கிறப்ப அப்போ என்ன மாதிரியான டபுள் ஸ்டாண்டர்ட் சார். மெயினாக இதுதான் சொல்லணும்னு நினச்சேன், டபுள் ஸ்டாண்டர்ட்ஸ். நம்ம ஒர்க்கு போகும்போது ஒரு மேல் ஒரு ஒர்க்குக்கு போகிறாங்கன்னா அவங்களுக்கு கிடைக்கிற மரியாதை வேற மாதிரி இருக்கும். ஒரு ஃபீமேல் ஒரு ஒர்க்குக்கு போகிறாங்கன்னா அவங்களுக்கு கிடைக்கிற மரியாதையும் அவங்களுக்கு அவங்க ஃபேமிலியில் கிடைக்கிற சப்போர்ட்டும் வேற மாதிரி இருக்கும். ஸோ அந்த டபுள் ஸ்டாண்டர்ட்ஸ் மாறணும். நாங்கள் வேலையை நிறுத்தணுன்றது இங்கே பாயிண்ட் இல்லை, அந்த டபுள் ஸ்டாண்டர்ட்ஸ் மாறணுன்றது தான் பாயிண்ட். திங்கிஸ் என்னன்னா, இப்போ மற்றவங்களாம் இருக்கக்கூடிய ப்ரொஃபஷன் ஒன்று வர, பட் நீங்கள் இருக்க தனி கவர்மெண்ட் பொசிஷனுங்க தாண்டி டாக்டர் ப்ரொஃபஷன் ஒரு சர்வீஸான ப்ரொஃபஷன். இப்போ நீங்கள் அந்த இடத்துல இருந்து விலகலைங்க தாண்டி அப்படி ஒரு எண்ணம் உங்களுக்கு வர்றதே கூட உங்களுக்கு மட்டும் ஆபத்து இல்லை, சமூகத்துக்குமே ஒரு ஆபத்து தான். பிகாஸ் உங்களுக்கு ஒரு டாக்டர் சீட்டோ உங்களுக்கான மருத்துவ இதோ எல்லாமே ஒரு ரிசோர்ஸ்ல வந்தது. we are losing a resource person and a service person too. So actually அது ஆக்சுவலா உங்களுக்கு ஆபத்து இல்ல, சொசைட்டிக்கு தான் ஆபத்து. we are losing a one doctor அப்படிங்கிறது ஒரு சொசைட்டிக்கு ஆபத்தான. இது நான் டாக்டரா இருக்கிறது